Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.4ல உள்ள 15th, 16th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 15th sum பாருங்க. Draw the two tangent from a point which is 5 cm away from the center of a circle of diameter 6 cm. Also measure the length of the tangent கொடுத்திருக்காங்க. So நம்ம இது வந்து rough diagram. So rough diagram வந்து நான் rough வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இங்க இருந்து P ல இருந்து 2 tangent radius வந்து 3 cm. so நமக்கு diameter தான் கொடுத்திருக்காங்க. so diameter equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6 cm கொடுத்திருக்காங்க. so அப்ப radius எப்படி கண்டுபிடிக்கிறது diameter divided by 2 இல்லையா 6 by 2 cancel பண்ணீங்கன்னா 3 equal to 3 cm. so அதனால தான் radius வந்து 3 எடுத்திருக்கோம், இங்கேயும் 3 எடுத்திருக்கோம். so இப்போ எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துட்டு காம்பஸ்ல நம்ம radius வந்து 3 cm எடுத்து சர்க்கிள் டிரா பண்ணணும். so நான் 3 cm எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிரலாம். நம்ம சர்க்கிள் டிரா பண்ணியாச்சா. இப்போ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஓன் நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சென்டர்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க which is 5 cm கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த சென்டர்ல இருந்து நம்ம 5 cm டிஸ்டன்ஸுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாமா. ஸோ இதுக்கு நான் P நேம் கொடுத்துக்கிறேன். இனி அடுத்தது இந்த OPக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து டிரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் PS சென்டரா வச்சு மோர் தென் half ஆஃப் தி ரேடியஸ் எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க், ஸோ அதே இது கீழே ஒரு ஆர்க். ஸோ அதே மெஷரா மாறாம QO சென்டரா வச்சு என்ன பண்றோம் ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேலே ஒரு கட்டு, இன்னொரு கீழே இன்னொரு ஆர்க்கு வரைஞ்சோம் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு கட்டு. ஸோ இது சரியா கட் ஆகாதனால நான் மறுபடியும் வந்து நீட்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா. ஸோ எனக்கு இது வந்து உள்ளுக்குள்ள வருது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நான் எம்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ எம்னு நேம் கொடுத்துட்டு இனி நம்ம என்ன பண்றோம் காம்பஸ் எடுத்து இந்த MS சென்டரா வச்சு MO அல்லது MP நம்ம ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா. ஸோ நான் வந்து இன்னொரு சர்க்கிள் நான் டிரா பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வரைஞ்ச சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை என்ன பண்ணலாம் Pயையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஏன்னு நேம் கொடுத்துக்கோங்க, இதுக்கு பின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ PBயையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா. ஸோ இதுதான் டூ டேன்ஜென்ட். ஓகேவா. ஸோ Pல இருந்து வரையக்கூடிய டூ டேன்ஜென்ட் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்போ வந்து Pயையும் PBயும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எனக்கு எவ்வளோ வருது பாருங்க, கரெக்டாக 4 cm வருதா. ஸோ கரெக்டாக எனக்கு 4 cm இதுக்கு வருது. ஸோ நான் இதில் 4 cm எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வெரிஃபை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுவும் கண்டிப்பாக 4 cm தான் இருக்கும். ஸோ இதுவும் எனக்கு 4 cm தான் வருது. ஸோ இதுவும் 4 cmன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ரெண்டாவது இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. வித் சென்டர் O draw a circle of radius 3 cm. Draw a line OP 5 cm. Draw a bisector of OP which cuts OP at M. அப்புறம் with MS center and MO as radius draw a circle which cuts the previous circle at A and B. Join AP and BP.
AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 4 cm. இனி இதை நம்ம வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம். Verification in நம்ம ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். எந்த ட்ரையாங்கிள்? ஸோ இதில் வந்து ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணலாம் பாருங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஓல இருந்து சென்டர்ல இருந்து இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாமா? ஸோ ரேடியஸ் ட்ரா பண்ணிடலாம். இது வந்து எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் நமக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ரேடியஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி டான்ஜென்ட் அட் எ பாயிண்ட் ஏல வரதுனால இது வந்து 90 டிகிரி. ஸோ அதே போல இதுவும் நமக்கு 90 டிகிரி. ஸோ இங்க 90 டிகிரி வரதுனால இந்த ட்ரையாங்கிள் வந்து அதாவது ஆங்கிள் OAPங்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். ஓகேவா? ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரத்துல படி 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு OP தான் ஹைபாட்னியூஸ். இப்போ இது நமக்கு தெரியும். ஹைபாட்னியூஸ் வந்து எவ்வளவு? நமக்கு 5 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இது 5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஹைபாட்னியூஸ் தெரியும், ஒரு சைடும் தெரியும், இன்னொரு சைடு தான் நமக்கு தெரியாது. ஸோ இன்னொரு சைடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹைபாட்னியூஸ்ல இருந்து இன்னொரு சைடை வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த சைடு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஆங்கிள் எடுக்கலாம். ஆங்கிள் OAP. ஆங்கிள் OAPல நமக்கு ஹைபாட்னியூஸ் நமக்கு என்ன சைடு எது கண்டுபிடிக்கணும்? PA தான் நமக்கு பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் என்னது? OP ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு சைடு வந்து OA ஸ்கொயர். ஸோ OP என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் மைனஸ் OA என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர்னா 25 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. 25ல 9 போச்சுன்னா 16 வருதா? ஸோ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ PA ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ therefore PA ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு இது டைரக்டாவே ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த சம். ஸோ இனி அடுத்த சம் பார்க்கலாமா? 16th sum பாருங்க. Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is a distance 7.2 cm from the center அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராம் 3.6 சென்டிமீட்டர் எடுத்து ரேடியஸ் நம்ம அந்த சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. அப்புறம் Pங்கிற 7.2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல Pங்கிற பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரெண்டு டான்ஜென்ட் வந்து நம்ம டிரா பண்ணலாம். ஸோ அது எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஸ்கேல் எடுத்து காம்பஸ்ல நமக்கு ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.6 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ காம்பஸ்ல 3.6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3.6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணலாம். சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ சர்க்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. இனி அடுத்தது சென்டரை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து O நேம் கொடுத்துக்கலாமா? இதுக்கு O நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? Pங்கிற பாயிண்ட் வரைகிறதுக்கு 7.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓல இருந்து நான் 7.2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். 7.2 இருக்கு. ஸோ இதுல வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கு நான் Pன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இது 7.2 சென்டிமீட்டர். இனி நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து நமக்கு டிரா பண்ணணும். ஸோ நான் PS சென்டரா வச்சு மோர் தேன் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்? மேல ஒரு ஆர்க், அதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு கீழே ஒரு ஆர்க். ஸோ அதே மெஷர்மெண்ட்டை மாத்தாம ஓவர் சென்டரா வச்சு ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேல ஒரு கட்டு, அதே சேம் மெஷர்மெண்ட்டை கீழே ஒரு கட்டு. ஓகேவா? இப்போ ரெண்டு ஆர்க்கையும் நம்ம அப்படியே நீட்டி விட்டுக்கலாம். ஸோ இதில் வருது இல்லையா அந்த பாயிண்ட், இதுதான் வந்து நமக்கு M. ஓகேவா? ஸோ இந்த M சென்டராக வச்சு இப்போ நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இன்னொரு சர்க்கிள்
எம்மும் ஓவும் ரேடியஸா எடுத்துக்கலாம். அதே போல எம்மும் பியும். ஓகேவா? ஸோ எம்மும் பியும் அதே போல எம்மும் ஓவும் எடுத்து சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிக்கலாமா? ஸோ நான் இப்போ சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச சர்க்கிளும் இப்போ வரைஞ்ச சர்க்கிளும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏ கொடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் கொடுத்துட்டு பியில இருந்து ஏயை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல பிபியையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான டேன்ஜென்ட். ஓகேவா? ஸோ 2 டேன்ஜென்ட் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ரேடியஸை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சென்டர்ல இருந்து ஒரு டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இங்கேருந்து ஒரு டாட்டட் லைன். ஸோ இதனோட மெஷர் எவ்வளவு? 3.6 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் 3.6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ரேடியஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி டேன்ஜென்ட்ல ஃபார்ம் ஆகுறதுனால இது 90 டிகிரி. அதே போல் இதுவும் 90 டிகிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டேன்ஜென்ட்டை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு 6.2 சென்டிமீட்டர் வருது. 6.2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுவும் 6.2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. draw a circle of radius 3.6 cm with center O. draw a line OP 7.2 cm. draw a perpendicular bisector of OP which cuts OP at M. with MS center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. join AP and BP. AP and BP are the required tangents. Thus length of the tangents are நமக்கு என்ன கிடைச்சது? PA equal to PB equal to 6.2 cm கிடைச்சது. இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? வெரிஃபிகேஷன். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் எது வந்தது நமக்கு? OAP. இது வந்து 90 டிகிரின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இன் ஆங்கிள் அல்லது ரைட் ஆங்கிள்னு எடுத்தாலும் ஓகே தான். இன் ஆங்கிள் OAPல ஹைபாட்னியூஸ் இது 90 டிகிரினா ஆப்போசிட் சைடு OP தான் ஹைபாட்னியூஸ். நமக்கு இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். இதான் ஹைபாட்னியூஸ் தெரியும், ஒரு சைடும் தெரியும், இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இன்னொரு சைடு வேணும்னா ஹைபாட்னியூஸ்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். அப்போ OP ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் மைனஸ் PA ஸ்கொயர். சாரி, நமக்கு PA ஸ்கொயர் தானே வேணும். நான் OP ஹைபாட்னியூஸ் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ டைரக்டாவே எழுதிடலாம். PA ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர்ல ஹைபாட்னியூஸ்ல இருந்து இன்னொரு சைடை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இது வேண்டாம். இது வந்து நம்ம ஜென்ரலா எழுதுது. இது வந்து பிளஸ் வரும். OP ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு சைடும், அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி hypotenuse equal to sum of the square of the other two sides. So நம்ம இது எழுதாம டைரக்டாவே நம்ம எழுதிரலாம். PA square இது வந்து ஒரு சைடு, இது வந்து hypotenuseல இருந்து இன்னொரு சைடு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாம். So இப்போ hypotenuse எவ்வளவு? 7.2 the whole square minus OA எவ்வளவு? 3.6 the whole square. So equal to இப்போ 7.2 7.2 ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். So என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 7.2 நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வச்சுக்கலாம். 7.2 into 7.2 வருமா? 2 2s are 4, 7 2s are 14, 7 2s are 14 மீதி 1, 7 7s are 49 plus 1 50. So 4 8 1 5. So 2 digit தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 51.84 51.84 minus 36 க்கு 3636 6 6 are 36 மீதி 3 6 3s are 18 18 plus 3 வந்து 21 6 3s are 18 மீதி 1 3 3s are 9 9 plus 1 10. So 6 9 2 1. So நமக்கு இங்கே 2 digit தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 12.96. So 12.96 வருதா? இப்போ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாமா? 51.84
84ல இருந்து 12.96 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க 7 மாறிடும், இங்க 14. ஸோ அப்போ என்ன வரும்? 8 வரும் இல்லையா? 8 + 6 தானே 14 வரும். ஸோ அப்போ 8 இங்க எடுத்தீங்கன்னா 0, இங்க 17. ஸோ 9 + 8 தான் நமக்கு 17. ஸோ அப்போ இங்கேயும் 8 தான் வரும். அப்புறம் பாயிண்ட் இங்க 4, இங்க 10. ஸோ 10ல 2 போச்சுன்னா 8 தான். 4ல 1 போச்சுன்னா 3. 38.88. ஸோ 38.88. இது வந்து PA ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவையானது PA தான் நமக்கு வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38.88 வந்துடும். ஸோ இதை லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். 38.88. ஸோ இப்போ பாயிண்ட் நமக்கு இங்கே 2 2 தான் இருக்கு. ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 38னா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கொயர் நம்பர் எது? 6. 6 6 ஆர் 36 தான் வரும். ஸோ 8ல 6 போச்சுன்னா மீதி 2. இப்போ 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 6 2s are 12. அடுத்து 2 டிஜிட் இறக்கணுமா? 88. இப்போ இந்த 12 கூடால இங்கே பாயிண்ட் இருக்கனால நம்ம பாயிண்ட் வச்சிடணும், மறந்துடக்கூடாது. அப்புறமா அந்த 12 கூடால எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணா 288 வருதுன்னு பார்க்கணும். ஸோ நான் 2 கொண்டு மல்டிப்ளை பண்றேன். 2 2s are 4, 2 2s are 4, 1 2 is 2. ஸோ 244 வந்துருச்சு. 3 போட்டிங்கன்னா 3 வந்தோம், 300க்கு மேலே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு 2 தான் வரும். போட்டிங்கன்னா 244. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 4. ஸோ நமக்கு இதே போதும், 6.2 போதும். ஸோ நான் இப்போ என்ன எழுதுறேன்? ஆன்சர் PA = 6.2 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் உங்க 6.2 சென்டிமீட்டர் தான் நமக்கு வந்தது. ஸோ ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ அதனால கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.